ஏசப்பா செய்கிற காரியத்தை தடை பண்ண இந்த உலகத்தில் யாராலுமே கிடையாது. ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் உங்கள் நன்மையை தடை செய்ய உங்கள் மேல் அதிகாரிகள் வந்து நிற்கலாம். ஒரு ப்ரொமோஷன் வரணும்னு சொல்லி நீ உயர்வு கூட ஆகக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் வேலை ஸ்தலத்தில் தடை பண்ணலாம். நீ ஊழியத்தில் எழும்பக்கூடாதுன்னு சொல்லி அநேக பேர் வந்து உன்னை திட்டம் வந்து நீ ஊழியத்தில் வளரக்கூடாதுன்னு சொல்லி அநேக பேர் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடை பண்ணவே முடியாது. அவர் உனக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை, அவர் உனக்கு சொன்ன காரியத்தை நிச்சயமாய் நிறைவேறுங்க. பாருங்க, எனக்கு முன்ன இருக்கிற இந்த வானவில், இப்போ இந்த வானவில்ன்றது வந்து ஒரு உடன்படிக்கைன்னு சொல்றாரு. அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்க போகிறாரு. உங்க வாழ்க்கையில எந்த மனுஷர்கள் உங்க நன்மையா தடை செய்ய முடியாது. ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் உனக்காகவே பர்பஸா உங்க தனிப்பட்ட நபருக்காக நீங்க பார்க்கிற ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டத்தை எந்த மனுஷனாலும், மந்திரத்தினாலோ, பிசாசினாலோ, எந்த அதிகாரினாலும், சொந்த பந்தத்தினாலும், உன் உறவுனாலும் அவருடைய நன்மை உன் வாழ்க்கையில தடை பண்ணாது. நிச்சயமா அந்த உயர்வு வரும், நிச்சயமா திருமணம் நடக்கும், நிச்சயமாய் உனக்கு மேன்மை வரும். May God bless you. கர்த்தர் மேல மாத்திர தாகமா இருங்க. அவர் உனக்கு எல்லாமே செய்து முடியும்.